மற்ற விரல்கள்லாம் ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பிரமாணம் உண்டு. ஒவ்வொரு இது வந்து கட்டை விரல்னா, அந்த ஒவ்வொரு கிரகங்கள் பஞ்சபூதங்களும் இந்த விரல்ல இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த பூதம், இந்த மோதிர விரல்ல இருக்கக்கூடிய பூதம் தான் நமக்கு அனுகிரகம் தரக்கூடிய பூதம். இன்னொன்னு வந்து நம்ம சமஸ்கிருதத்தில வந்து இப்போ ஆகமங்கள்ல வந்து சொல்லிக் குடுக்கும்போது சகலீகரணம்னு ஒண்ணு செய்வாங்க. சகலீகரணம்னா பூத சுத்தியில இருக்கக்கூடிய அங்கந்நியாசம், கரண்யாசம், சகலீகரணம்னு சொல்லக்கூடியது. உடம்பு பூதம், பூத உடல், பிசிக்கல் பாடி. இந்த பூத உடலை வந்து நம்ம தினம் பியூரிஃபிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது ரெஜுவினேஷன் ஆகும். பியூரிஃபிகேட் பண்ணலைன்னா ரெஜுவினேஷன் ஆகாது. ரெஜுவினேஷன் ஆகலைன்னா ஆக்டிவாக இருக்க முடியாது. ஆக்டிவாக இல்லைனாக்கா வேலை செய்ய முடியாது. ஸோ வேலை செய்யலைன்னா சம்பாத்தியம் இருக்காது. சம்பாத்தியம் இல்லைன்னா டல்னஸ் வந்துடும், இல்னஸ் வந்துடும், வெல்னஸ் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம விபூதி எடுத்து நம்ம நன்றாக இந்த 1, 2, 3 விரல்கள்லையும் விபூதியை நன்றாக அதில் பரப்பி இந்த இடது கையில் கீழே சிதற விபூதி இடது கையில் தான் சிதற, கீழே சிதறக்கூடாது. முறைப்படி சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த விபூதி எடுத்து இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி எடுத்து இப்படி கையில் வச்சு இப்படி நிமிர்ந்துடணும். நிமிர்ந்து பட்டையாக அடிக்கணும். இது ஆண்கள். பெண்களும் இப்போ அதுமாதிரி ஆண்கள் மாதிரி பூசிக்கிறாங்க, தவறு கிடையாது. ஆனால் கீழே சிந்தாமல் பூசிக்கணும். அப்படி இல்லைன்னா அவ்வளோ விபூதி இல்லையா, நீங்கள் 3 விரலுக்கு எங்கே விபூதி கொடுத்தீங்க, நீங்கள் கொஞ்சம் தானே கொடுத்தீங்க, அப்போ இந்த கொஞ்சம் விபூதி எடுத்து இந்த மோதிர விரலை வச்சு அப்படி பூசிக்கணும். கட்டை விரலில் ஆசீர்வாதம் பண்ணி யாருக்காவது பூசலாம், அடுத்த நபர்களுக்கு பூசலாம், தவறு கிடையாது. இந்த விரல்லையும் பூசலாம். இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு இட்டு விடுறதா இருந்தாலும் இந்த கட்டை விரலில் பூசலாம், மோதிர விரல் பூசலாம். இந்த ஆட்காட்டி விரலில், பாம்பு விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய நடு விரலில், சுண்டு விரலெல்லாம் பூசக்கூடாது. இது சாஸ்திரப்படி இது ஆகாது, அப்படி தான் வச்சுக்கணும். இதுக்கு ரொம்ப ஏன் பூசக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு 1 மணி நேரம் விளக்கம் கொடுக்கணும். ஸோ இந்த மோதிர விரலில் தான் குங்குமத்தை எடுத்து சந்தனத்தை எடுத்து பூசணும். விபூதியும் கூட இதுலேருந்து தான் பூசிக்கணும்.